இன்னைக்கு யூனிட் 2 டிஃபரன்ஷியல் கால்குலஸில் பார்ஷியல் டிஃப்ரென்ஷியேஷன் எக்ஸாம்பிள் சம்ஸ் பற்றி பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி வீடியோஸ்லலாம் பார்ஷியல் டிஃப்ரென்ஷியேஷன்னா என்ன, ஹோமோஜினியஸ் ஃபங்க்ஷன்னா என்ன, அதோடைய ஹையர் டெரிவேட்டிவ்ஸ் என்ன, தென் யூலர்ஸ் தியரம் ஆன் ஹோமோஜினியஸ் ஃபங்க்ஷன்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் லாஸ்ட் வீடியோஸில் அப்லோட் பண்ணிருக்கிறேன். தயவு செய்து அதை போய் பார்த்துட்டு வாங்க. ஏன்னா இது டிஃப்ரென்ஷியேஷன் இல்லை, பார்ஷியல் டிஃப்ரென்ஷியேஷன். ஸோ கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஓகேவா? இப்போது என்னடா நமக்கு ஃபுல்லாக 1 மார்க்ஸ் மாதிரி தான் வரப்போகுது, ஏன் சம்ஸாக எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னா, இப்போ உங்களுக்கு வந்து எப்படி கேட்கலாம் அப்படின்னா, u ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் ஒய் இன்ட்டு ஒய் மைனஸ் இசட் இன்ட்டு இசட் மைனஸ் எக்ஸ்ன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போது இதில் இதை கொடுத்துட்டு தென் dou u by dou, then the value of dou u by dou x plus dou u by dou y plus dou u by dou z is equal to question mark கொடுத்துட்டு ஆப்ஷன்ஸில் 1 2 0 4 5 அப்படின்னு சொல்லி கொடுத்துடலாம். ஓகேவா? 4 ஆப்ஷன்ஸாக இருக்கே, 5 ஆப்ஷன்ஸ் எழுதியிருக்கேன்னு நினச்சிக்காதீங்க, ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். ஓகேவா? இப்போ ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துட்டு ஃபைண்ட் திஸ் வேல்யூ அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஓகேவா? அதுக்கு நமக்கு என்ன தெரியணும், முதல்ல இந்த ஒரு வேல்யூ கொடுத்துருக்காங்க, யூன்ற ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்கன்னா அந்த ஃபங்க்ஷனுக்கு எப்படி பார்ஷியல் டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்கிறதுன்னு தெரியணும். ஓகேவா? இதுவே எக்ஸாம்பிள் கேட்க மாட்டாங்க, நம்ம அதுக்கு ரெடியாக இருக்கணும். ஒரு சம் கொடுக்குறாங்கன்னா அதுக்கு ரெடியாக இருக்கணும். அதுக்கு தான் சம்ஸை எக்ஸ்பிளைன் பண்ணுறது. ஓகேவா? இதுவே கேட்பாங்க, இதுவே கேட்டாலும் கேட்கலாம், 100% சொல்ல முடியாது இல்லைங்க. ஓகேவா? எதுக்காக நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு, இதை விட இதுக்கு முன்னாடி எக்ஸ்பிளைன் பண்ண வீடியோஸில் இருக்கிற ஃபார்முலாஸ் இம்பார்ட்டன்ட். ஓகேவா? இப்போது யூன்ற ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துட்டாங்களா, யூ வந்து என்ன கொடுத்துருக்காங்க, எக்ஸ் மைனஸ் ஒய் ஒய் மைனஸ் இசட் ஜட் மைனஸ் எக்ஸ்ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. என்ன ஃபைன் பண்ணும், ஃபஸ்ட்டு தோ யூ பை தோ எக்ஸ் என்னன்னு ஃபைன் பண்ணணும். தனித்தனியாக ஸ்ப்ளிட் பண்ணி அப்புறம் லாஸ்ட்டாக ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தோ யூ பை தோ எக்ஸ்னா யூன்ற ஃபங்க்ஷனை பார்ஷியலாக எக்ஸை வச்சு டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். அதுக்கு முன்னாடி எக்ஸ் எந்தெந்த டேர்ம்ஸ்லாம் இருக்குதுன்னு சொல்லி பார்க்கணும். ஃபஸ்ட் டேர்மில் இருக்குது, லாஸ்ட் டேர்மில் இருக்குது. ஃபஸ்ட் டேர்ம் மட்டும் வச்சு பண்ணலாம். ஃபஸ்ட் டேர்ம் பண்ணுனா எக்ஸ் மைனஸ் ஒய்யை நான் பார்ஷியலாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். ஒய்யை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0 ஆகிடும். எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணனா எக்ஸை வச்சு இந்த ஈக்குவேஷனை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கும், 1 மட்டும்தான் கிடைக்கும். அப்போ 1 இன்ட்டு ஒய் மைனஸ் இசட் ஜட் மைனஸ் எக்ஸ் தெரியுங்கல்லங்க. தோ பை தோ எக்ஸ் ஆஃப் தோ பை தோ எக்ஸ் ஆஃப் ஒய் ஈக்குவல் டு 0 தெரியுமில்ல. தென் இப்போ இசட் மைனஸ் எக்ஸ்ன்னு இங்கே ஒரு ஈக்குவேஷன் இருக்கா. இப்போ நான் இசட் மைனஸ் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன் அப்படின்னா இசட் பண்ணும்போது 0 ஆகிடும். எக்ஸை பண்ணும்போது எனக்கு என்ன கிடைக்கும், -1ன்னு கிடைக்கும். ஓகேவா? அப்போது -1 இன்ட்டு நெக்ஸ்ட் 2 ஈக்குவேஷன்ஸ் என்ன இருக்குது, எக்ஸ் மைனஸ் ஒய் மைனஸ் இசட். அப்போது தோ யூ பை தோ எக்ஸ் வந்து என்னதுங்க, 1 உள்ள மல்டிபிள் பண்ணால் ஒய் மைனஸ் இசட் ஜட் மைனஸ் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் மைனஸ் ஒய் மைனஸ் இசட்னு கிடச்சிச்சு. நெக்ஸ்ட்டு தோ யூ பை தோ ஒய் என்னன்னு கண்டுபிடிக்கணும். தோ யூ பை தோ ஒய்னா ஒய்யை வச்சு டிஃப்ரென்ஷியேட் பண்ணும் இந்த ஈக்குவேஷனை. ஃபஸ்ட்டு ஒய் எங்கெங்கெல்லாம் இருக்குது, இங்கே ஒரு டேர்மில் இருக்காங்க, இந்த ஒரு டேர்மில் இருக்காங்க. ஓகேவா? அப்போது ஃபஸ்ட்டு எக்ஸ் மைனஸ் ஒய்யை வச்சு நான் பண்ண போகிறேன். எக்ஸ் மைனஸ் ஒய்யை நான் இப்போ டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன் ஒய்யை பொறுத்து அப்படின்னா, எக்ஸில் ஒய் டேர்ம் இருக்கா, பார்ஷியல் டிஃப்ரென்ஷியேஷனில் நமக்கான பேர் இல்லை, சேம் லைக் டேர்ம்ஸ் இல்லை அப்படின்னா அது 0. மைனஸ் ஒய்யை பண்ணால் ஒரு -1 கிடைக்கும். அப்போது எக்ஸ் மைனஸ் ஒய்யை பண்ணும்போது என்ன கிடச்சிருக்கு, -1 ஒய் மைனஸ் இசட் ஜட் மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் அடுத்து இங்கே ஒரு டேர்ம் ஒயில் இருக்காங்களா. இப்போ ஒய் மைனஸ் இசட்டை நான் மறுபடியும் அகைன் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன் அப்படின்னா ஒய்யை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது எனக்கு 1 வரும், இசட்டை பண்ணனா 0 ஆகிடும். 1 மைனஸ் 0 1 தான். ஓகேவா? இப்போ 1 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஒய் இன்ட்டு இசட் மைனஸ் எக்ஸ். தென் நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும், தோ யூ பை தோ இசட் என்னன்னு கண்டுபிடிக்கணும்.
அதுக்கு முன்னாடி z எந்தெந்த டேர்ம்லாம் வருது y மைனஸ் z z மைனஸ் எக்ஸ்ன்னு கிடைக்குது. இப்போ நான் என்ன பண்ணுறேன், இருங்க, இதை வந்து 1 உள்ள மல்டிபிள் பண்ணி எழுதணும்ல, எழுதுனா எனக்கு என்ன கிடைக்கும், மைனஸ் டேர்மை பின்னாடி வச்சுக்கலாம். அப்போது ப்ளஸ் டேர்மை முன்னாடி 1 x மைனஸ் y என்ன வரும், x மைனஸ் y இன்ட்டு z மைனஸ் எக்ஸ். இந்த மைனஸ் டேர்மை பின்னாடி வச்சுக்கிறேன், ஏன்னா ஆட் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும் கன்ஃபியூஸ் ஆகாமல். தென் dou u by dou z அப்படின்னு சொல்லி இருக்குது அப்படின்னா அதை நான் எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன், dou u by dou z ஈக்குவல் டு இசட்ன்றது இந்த ஈக்குவேஷன்லேயும் வந்திருக்கு. அப்போ y மைனஸ் இசட்டை டிஃப்ரென்ஷியேட் பண்ணனா எனக்கு என்ன கிடைக்கும், y மைனஸ் இசட்டை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன்னா yல இசட் டேர்ம் இல்லை, அப்போ 0 மைனஸ் இசட்டை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் மைனஸ் 1ன்னு கிடைக்கும். 0 மைனஸ் 1 மைனஸ் 1. ஓகேங்களா, அப்போது மைனஸ் 1 இன்ட்டு x மைனஸ் y z மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் அடுத்து எங்கே இருக்காங்க, z மைனஸ் எக்ஸில் இருக்காங்க. z மைனஸ் எக்ஸை நான் பார்ஷியலாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன்னா இசட்டை பண்ணும்போது 1, எக்ஸை பண்ணும்போது 0, 1 மைனஸ் 0 1. அப்போது 1 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் y மைனஸ் இசட்டுன்னு சொல்லி நமக்கு கிடைக்கும். இப்போ ப்ளஸ் 1 உள்ள மல்டிபிள் பண்ணுறேன், மைனஸ் டேர்மை பின்னாடி போட்டுக்கிறேன். அப்போ எக்ஸ் மைனஸ் y மைனஸ் இசட் மைனஸ் எக்ஸ் மைனஸ் y z மைனஸ் எக்ஸு நமக்கு கிடைக்கும். இப்போ எனக்கு ஈக்குவேஷனில் என்ன கொடுத்துருக்காங்க, dou u by dou x ப்ளஸ் dou u by dou y ப்ளஸ் dou u by dou z ஈக்குவல் டு 0ன்னு சொல்லி ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்காங்களா. ஃபஸ்ட்டு dou u by dou x ப்ளஸ் dou u by dou y ப்ளஸ் dou u by dou z ஈக்குவல் டு, ஃபஸ்ட்டு dou u by dou x என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், y மைனஸ் z z மைனஸ் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் மைனஸ் y மைனஸ் z ப்ளஸ் dou u by dou y என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், x மைனஸ் y z மைனஸ் எக்ஸ் மைனஸ் y மைனஸ் z z மைனஸ் எக்ஸு ப்ளஸ் dou u by dou z. dou u by dou zனா என்ன கிடைக்கும், x மைனஸ் y மைனஸ் z மைனஸ் எக்ஸ் மைனஸ் y z மைனஸ் எக்ஸ்ன்னு சொல்லி நமக்கு கிடைக்கும். ஓகேவா, இப்போது இங்கே பாருங்களேன், y மைனஸ் z z மைனஸ் எக்ஸ், இங்கே ப்ளஸ் இருக்குது, இங்கே மைனஸ் இருக்குது. அப்போது இந்த டேர்ம் கேன்சல் ஆகிடும். எக்ஸ் மைனஸ் y மைனஸ் z, இது மைனஸில் இருக்குது ப்ளஸில் இருக்குது, அப்போது இந்த டேர்ம் கேன்சல் ஆகிடும். தென் எக்ஸ் மைனஸ் y இன்ட்டு y மைனஸ் z, இது ப்ளஸில் இருக்குது, இது மைனஸில் இருக்குது, இது ரெண்டும் கேன்சல் ஆகிடும். எல்லா டேர்ம்ஸும் கேன்சல் ஆகிடுச்சுன்னா நமக்கு என்ன கிடைக்கும், 0ன்னு கிடைக்கும். புரியுதுங்களா, அப்போ dou u by dou x ப்ளஸ் dou u by dou y ப்ளஸ் dou u by dou z ஈக்குவல் டு 0ன்னு சொல்லிட்டு நம்ம ப்ரூஃப் பண்ணிட்டோம். புரியுதுங்களா, இப்போ உனக்கு ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துட்டு dou u by dou x ப்ளஸ் dou u by dou y ப்ளஸ் dou u by dou z வேல்யூ என்னன்னு உனக்கு MCQ கேட்கலாம். இல்லை dou square u by dou x ஸ்கொயர் ப்ளஸ் dou square u by dou y ஸ்கொயர் ப்ளஸ் dou square u by dou z ஸ்கொயரோட வேல்யூ என்னன்னு கேட்கலாம். புரியுதுங்களா, இப்படி தான் சம்ஸ் இருக்கும், MCQs இருக்கும். அந்த சம்மை போகிறதுக்கு உங்களுக்கு தெரியணும், அதுக்காக தான் நான் சம்ஸை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது தேவையில்லாத டாபிக் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்காம விடாதீங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள்.